friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம 30 days சீரிஸ்ல day 1 ஓட வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் வீடியோ என்னடா கப்புலா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. மிடில் நடுவில் வந்து நான் தனியாக வந்து போடுவேன், அவர் தனியாக வந்து போடுவார், நாங்கள் 2 பேர் கப்புலாவும் போடுவோம். ஸோ கீப் வாட்சிங். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டே ஆகஸ்ட் 19, செப்டம்பர் 19 வந்து இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். அண்டு என்ன சொல்கிறது, எனக்கே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதை நான் வந்து எப்படி நான் பண்ணி முடிக்க போகிறேன்ட்டு. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சபதம் எடுத்து அது பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, இன்றைக்கே நம்ம வந்து பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக கூட வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் vlog என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஹேர் ஸ்டைல். எனக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் வந்து இந்த 4 கால் பின்னல்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து சிக்கு உடச்சிக்கிட்டே பேசலாமா? எனக்கு வந்து நடுவில் வந்து தலை வந்து முடி வந்து இங்கே மட்டும் கொட்டியிருக்கு. அதுக்கெல்லாம் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டென்ட்டே நான் வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து டைமிங் மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒன்று ஆஃப்டர்நூன் 3 o'clock இருக்கும், இல்லைனா ஈவினிங் 10 o'clock இருக்கும். ஓகேவா? இந்த 2 டைமிங்கில் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு டைமிங்கில் இன்ஷால்லா நம்ம வீடியோ வந்துடும். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணுச்சுனாலுமே எனக்கு சொல்லுங்கள், இந்த vlog போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். அண்ட் பேக்ரவுண்ட் சில பேர் சொல்கிறீங்க, நான் ஆஸ் யூஷுவல் நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான், என்னோடய பேக்ரவுண்ட் இது தான், என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு அதனால இப்போ அஃபோர்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ சீக்கிரமாக நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு. உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சிக்கு உடைக்கிறதுலாம் யாருக்கெல்லாம் பிடிக்காத வேலை பாருங்க. நார்மலாகவே இந்த மாதிரி உடன் கோம் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து நார்மல் கோம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த உடன் கோம்புக்கு நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா சிக்கு எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன கோடு எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்து நான் சைடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோட் எடுத்தாச்சு. காலேஜ் கேர்ள்ஸு, ஸ்கூல் கேர்ள்ஸ், இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைலுங்க இது. அவ்வளோதான். இப்படி சைடாக எடுத்தோமா, எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதாங்க, இப்படி பண்ணியாச்சாங்க. ஏதாவது சிலிப்பிட்டுலாம் இருந்துச்சுன்னா நம்ம மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து கண்ணாடி இல்லை, இந்த கேமரா பார்த்துன்றதால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான், இப்படி பண்ணியாச்சு. அழகாயிடுச்சா? இப்போ வந்து இதை வந்து நான் 2ஆக ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து 1 இப்படி கொடுக்கணும். இந்த 2 இப்படியே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து லாஸ்ட்டுலேருந்து இப்படி 1, மறுபடியும் இது 2மே இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதால எனக்கே இந்த மாதிரி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் மட்டும் எடுக்கணும். அண்ட் கொஞ்சம் இப்படி அப்படி விட்டுட்டு மறுபடியும் இதை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் இப்படி எடுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை மெலிசாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து பின்னல் அது மாதிரி வரும். நான் கொஞ்சம் தடியாக எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ நான் வேஸ்ட்டு தான், சும்மா தான் நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக இதே இதில் தான் இந்த சைட்லேருந்து 1 வரணும். வந்துட்டு இந்த 2 வந்து இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் இதுக்கு வரணும். மறுபடியும் இது 2 உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஒரு 2 times ட்ரை பண்ணால் வந்துடும். மறுபடியும் இங்கே உங்களுக்கே அந்த தனியாக வந்துடும். அதை எடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடணும். மறுபடியும் இப்படி இது 2த்தையும் ஜாயின் பண்ணிடணும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி தனியாக வந்துடுச்சு பாருங்கள். மறுபடியும் இது 2 உங்களுக்கு ஜாயின் பண்ணணும். இவ்வளோ தாங்க. உங்களுக்கு அழகாக இருக்கா பின்னல்? அவ்வளோதான். இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரோம். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மெலிசாக நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பின்னல் வந்து மெலிசாக வரும். இந்த மாதிரி தெரியுதா? அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லி கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அழகாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நம்ம தான் இனிமேல் நம்ம தான். எனக்கு வந்து இயர்ரிங் வந்து காதில் எந்த ஒரு கம்பல் போட்டாலுமே எனக்கு வலி வந்தது. ஸோ இந்த கம்பல் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு செட் ஆகுதான்னு தெரியல.
அவ்வளோதாங்க இந்த பின்னல். இது வந்து நான் கொஞ்சம் இப்படி பண்ணனா அழகாயிடும். ஓகேவா? பின்னுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தெரியும். பார்த்தீங்களா? அழகாக இருக்குல்ல? அதான் நான் சொன்னேன். நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நியூவாக வீடியோஸ் பண்ணலாம். நியூவாக நம்ம சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணலாம். நிறைய நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ப்ரில்லியண்ட்டாக என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, சொல்லிட்டேன். இன்ஷால்லா நம்ம ட்ரை பண்ணலாம். அழகாக பண்ணுவோம். இந்த மாதிரி முடி ரொம்ப கொட்டிடுச்சுங்க எனக்கு. எனக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னே தெரியலங்க. ஃபஸ்ட்லாம் வந்து நான் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு நீங்கள் பார்க்காம இப்போது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ இயர்ஸாக போடுறோம், நம்மளுக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. இனிமேல் நம்மளுக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு இதில் வந்து எஃபர்ட் போடவே பிடிக்கல. பட் இப்போ வந்து சரி, நம்மளோட பேஷன் இது தானே, இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நாள் நம்ம வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ண முடியும், அண்டு பிடிக்காத வேலையை செய்ய முடியும். ஸோ பிடிச்சதை நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து சீரியஸாக. எனக்கு ஒரு சேலஞ்சுலாம் ரொம்ப பிடிக்கும். உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு அதை பண்ணி காட்டணும், நம்மளோட எஃபர்ட் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அது மாதிரி ஒரு புத்தி. உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் என்னால் ஏன் முடியாது, என்னால் முடியும் அப்படின்ற ஒரு இது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ, இந்த சேலஞ்ச் நானே எனக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ். எப்படி இருக்குது பின்னல்? இதில் வந்து அழகாக ஏதாவது நீங்கள் வந்து பேண்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து நான் இதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அம்பிட்டு தான் கைஸ். இங்கே ஒரு அழகான ஒரு ரோஸ் குத்திட்டு சாரிலாம் கட்டினீங்கன்னா தரமாக இருக்கும் கைஸ், தரமாக இருக்கும். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.